வணக்க மக்களை, சட்டம் ஒழுங்கமைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். அதிமுகவை ஆட்டி படைக்கும் இபிஎஸ் மகனா. வாசியம் அபினேஷ் வீட்டில் நடந்த அந்த ரகசிய சந்திப்பு என்ன? குண்டை தூக்கி போட்ட சவுக்கு சங்கர். வாங்க வீடியோவை பார்க்கலாம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலே இந்த 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாகத்தான் தமிழகத்தில் மிக பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. அதாவது விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்திலே 108 இடங்களை பிரித்து பெரும்பான்மையை வைத்துக் கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் அதாவது தனது 50 ஆண்டுகால அரசியலை கொண்ட தமிழகத்திலே மிகப்பெரிய கட்சியான இரு பெரும் திராவிட கட்சியான திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளை பின்னுக்கு தள்ளி தாவைக்கா என்பது தமிழகத்தில் பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்திருக்கிறதா. இந்த வகையில்தான் அதாவது அதிமுகவில் ஏற்படும் பிளவு மற்றும் உட்கட்சி விவகாரம் என்பது தொண்டர்களிடையே ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது அதிமுக தொண்டர்களிடையே ஒரு பெரும் சர்ச்சையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகத்தான் அதிமுக நடக்க இருக்கும் இந்த உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. அந்த வகையில்தான் அதிமுகவின் தற்போதைய நிலை மற்றும் கட்சியின் தலைமை குறித்து யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் தனது ஒரு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதாவது 1996 தோல்விக்கு பிறகு தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதும் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை கட்சியை விட்டு ஒதுக்கி வைப்பதாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எழுதிய கடிதத்தை அவர் நினைவு கூர்ந்திருக்கார். ஆனால் அதற்கு நேர்மாறாகத்தான் இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தோல்விக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக பொறுப்பேற்க மறுப்பதோடு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா போலின்றி தற்பொழுது அதிமுகவில் குடும்ப ஆதிக்கத்தை அனுமதித்து வருவதாக அவர் சாட்டியுள்ளார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் மகன் அதாவது மிதுன் என்பவரே தற்போது அதிமுகவின் அனைத்து முக்கிய முடிவுகளையும் எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ள சவுக்கு சங்கர் அவர்கள் தன் மகனை துணை முதலமைச்சராக்குவதற்காகவே திமுகவுடன் நாங்கள் கூட்டணி அமைக்கும் நோக்கில்தான் எடப்பாடி பழனிசாமி உதயநிதி ஸ்டாலினை வாசியம் அபினேஷ் வீட்டில் சந்தித்ததாக ஒரு பரபரப்பான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா. இந்த சந்திப்பு இதற்காக நடந்தது. அதாவது இந்த சந்திப்பில் மகன் மிதுன் அவர்கள் கொடுத்த அழுத்தத்தால் தான் நடந்தது என்றும் கூட எடப்பாடி பழனிசாமியால் மறுக்க முடியுமா என்ற கேள்வியெல்லாம் எழுப்பப்பட்டிருக்கிறது. அவர் அதாவது 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற வழிநடத்த இபிஎஸ் அவர்களுக்கு கண்டிப்பாக தகுதி உள்ளதா என்பது இனி ஒவ்வொரு தொண்டர்களும் கண்டிப்பாக இதை பார்த்து கொண்டுதான் வருகிறார்களாம். இந்த வகையில்தான் அதாவது அதிமுக 2026 தோல்விக்கு யார் காரணம் என்ற கேள்வியெல்லாம் எழுப்பப்பட்ட நிலையில்தான் அதாவது அதிமுகவின் மொத்தத்தையும் அதாவது தனது கைக்குள் வைத்திருக்கும் எடப்பாடி பழனிசாமியின் மகனான மிதுன் தான் என்று அவர் கூறியுள்ளாராம். அது மட்டுமின்றி எடப்பாடி மகனான மிதுனை கண்டிப்பாக இந்த முறை எப்படியாவது துணை முதலமைச்சர் பதவி கண்டிப்பாக வாங்கிட வேண்டும் என்ற நினைப்பில்தான் எடப்பாடி அவர்கள் திமுகவுடன் கூட்டணி வைத்து 2026 ஆட்சி அமைக்கப் போகிறார் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்து கொண்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் எடப்பாடியின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் எழக்கூட நிலையில்தான். அதாவது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.